ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு தோன்றிய ஒரு அருமையான விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல விஷயத்த சொல்லுமா, அது அருமையாக இருக்கா மோசமாக இருக்கான்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மைண்ட் லாங்குவேஜ் எனக்கு கேட்குது. பஞ்சபூதங்களில் சிறந்தது மண் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா, இந்த மண்ணுக்கு ஆக்கும் சக்தியும் இருக்குது, அழுக்கும் சக்தியும் இருக்குது. எல்லாத்துக்குமே பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குமே அப்படி இருக்குது. சரிங்களா? அதில் மண் வந்து ரொம்ப சிறந்தது. ஏன்னு சொன்னாக்கா, எல்லா சக்தியிலையும் மிஞ்சி நிற்பது. நெருப்பில் நீங்கள் வந்து ஒரு பொருளை போட்டு எரிச்சிங்கன்னு சொன்னால் அதில் சாம்பல் மிஞ்சுது. சாம்பலுடைய கடைசி வடிவம் எது? அந்த சாம்பலை போட்டு நீங்கள் தண்ணியில் கரைச்சிங்கன்னா அதில் ஒரு சின்ன நைஸாக ஒரு எச்சம் வரும். அது மண். சரிங்களா? காற்று அடிக்குது பார்த்தீங்களா? அந்த காற்றில் நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த காற்றில் வந்து நம்ம சிறு சிறு துகள்கள் எல்லாம் இருக்கும். அதில் கண்ணுக்கு தெரியாத துகள்கள் இருக்கும். அந்த துகள்கள் எல்லாம் மண்ணை சார்ந்தது. சரிங்களா? அப்போ பஞ்சபூதம் 5. அந்த 5ல் எஞ்சிய 4 அந்த பூதங்களில் இந்த மண் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதத்தின் ஒன்று கலந்திருக்கிறது. ஆக மண் என்பது பஞ்சபூதத்தில் மூத்தது. இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குது. பகவத்கீதை ஒரு கருத்தை சொல்கிறது, எது எங்கேருந்து வந்ததோ அது அங்கேயே செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? நான் கீதையை பற்றி பேச பார்க்கல. கீதையை பற்றி பேசாமல் வேறு யார் சார் பேசுறது? அதான் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நல்லா பேசுவோம், நமக்கு ஒரு மேடை கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து எனக்கு அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணிடுச்சு. அதுபோல் என்னுடைய நேசிக்கும் நண்பர்களுக்கு மிக்க நன்றி. என் பேச்சை நேசிக்கும் நண்பர்களுக்கு மிக்க நன்றி. சரிங்களா? இப்போ இந்த மண் வந்து பஞ்சபூதங்களில் சிறந்தது. அதுக்குரிய விளக்கத்தை சொல்லி முடிச்சிட்டேன். சரிங்களா? இந்த மண்ணிலிருந்து வந்த பொருளானாலும் சரி, அல்லது இந்த மண்ணுக்கே செல்லும் பொருளானாலும் சரி, அவைகளுக்குள் வேறுபாடுகள் காணப்படுகிறது. முதல்ல நம்ம மண்ணுக்குள் செல்லும் பொருளை பற்றி பார்ப்போமானால், உயிர்கள், தாயின் கருவறையில் இருந்து பிறந்த உயிர்கள் அத்துணையும் ஏதேனும் ஒரு பஞ்சபூதத்தில் அடக்கமாகிறது. பெரும்பாலும் மண்ணுக்குள் தான் மனிதன் அடக்கமாகின்றான். ஒரு பாடல் கூட இருக்கும் இல்லையா? மன்னன் மேலே மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசைன்னு. எல்லா மனிதனுமே பெரும்பாலும் மண்ணுக்குள் தான் அடக்கமாகின்றார்கள். ஆனால் அந்த மனிதனுக்குள் எத்தனை வேறுபாடு பாருங்க. பணக்காரனாக இருந்தால் 10 பேர் கூடி நிற்பாங்க, ஏழையாக இருந்தால் ஏளனமாக பார்ப்பாங்க, 2 கட்டனாக இருந்தால் நையாண்டி பண்ணுவாங்க. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானான்றது இதுதான். சரிங்களா? இன்றைக்கி ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவன் கெட்டவனாக இருப்பான். ஆனால் அவனை பார்த்தா 4 பேர் சிரிப்போம், வணக்கம் சொல்லுவோம், அண்ணே வணக்கம் அண்ணே அப்படிவோம், இல்லையா? ஆனால் ஒரு ஏழை ரொம்ப நல்லவனாக இருப்பான், அவன் பாட்டு பேச போவான், யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டோம், இல்லைங்களா? இதான் மனிதர்களுக்குள் உள்ள வேறுபாடு. மண்ணுக்குள் செல்லும் பொருள் மனிதன், இல்லைங்களா? ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எல்லா உயிர்கள் உயிர் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பிறந்தவை இறக்கக்கூடிய. இது ஒரு ஒத்துமையான பொருள் வள்ளுவர் சொல்வது. தொல்காப்பியரும் சொல்வார், இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தானம் வந்து ஒரு மேவற்றாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உயிர்கள் எல்லாம் ஒன்று தான். நாய், நரி, விலங்கு, 5 அறிவு, 6 அறிவு, ஓரறிவு, ஈரறிவு எல்லாமே வந்து ஒன்று தான். உயிர் என்றால் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் பேசும்போது தான் பிளாக்கையும் சேர்ந்து பேசுகிறான். இப்போ மண்ணுக்குள் செல்லும் மனிதருக்குள் இவ்வளோ வித்தியாசம். இப்போ ஒரு மனிதன் சார் எப்பொழுது வந்து நல்லவன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய இறப்பு அவனை நல்லவனாக கட்டவனான்னு காட்டணும் சார். ஒருத்தன் இறந்து கிடக்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய அனைவரும் கலங்குகிறார்கள் என்றால் அவன் நல்லவன். சரிங்களா? ஆமாம், உட்காந்து கதை பேசினாக்கா அவங்க நல்லவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வயசானவங்க சேர்த்தாலும் இப்போல்லாம் நிறைய பேர் அந்த வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த மனிதத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. சாவு விட்டாங்கன்னா நம்மளாம் சோறே சாப்பிட மாட்டோம், பிணங்கடக்க சோறு தின்னுமான்னு பழமொழி இருக்குது. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. காலையில் என்னென்ன சாவு விடுனா பக்கத்துலேயே சார்பனாயை போட்டு எல்லாம் சோறாக்கி ஹோட்டல்லேருந்து வர வச்சு எல்லாம் சாப்பிட்றோம், இல்லைங்களா? பழமொழிகளை எல்லாம் மாற்றி கொண்டு வரோம் மனித இனம். இதான் நாகரிகத்தின் வளர்ச்சி. சரிங்களா? இப்போ ஒரு மனிதன் செத்து போயிட்டான்னா, நல்ல மனுஷையா, யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்க மாட்டான், நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவர் யாருக்கும் நல்லது செய்யவில்லை. சரிங்களா? ஆனால் அவர் யாருக்கும் கெடுதலும் செய்யவில்லை. நம்ம யாருக்கும் நல்லது
வேணாம் சார். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்து அடுத்தவர்களுக்கு துன்பம் தராமல் வாழ்வதே இன்று பெரிய நற்பண்பு. அந்த நற்பண்பை நாம் எல்லாருமே கடைப்பிடிக்கணும். நான் கடைப்பிடிக்கிற மேக்ஸிமம். எனக்கு ரொம்ப குடிசை கொடுத்தாங்கன்னா அவங்க நான் அதிகமாக குடிசை கொடுப்பேன். சரிங்களா? இப்போ மண்ணுக்குள் செல்லும் பொருளை பார்த்து மண்ணுக்குள் வந்த பொருள் உலோகம், இரும்பு உலோகம்தான், செம்பு உலோகம்தான், தங்கமும் உலோகம்தான். ஏன் இந்த 3 உலோகத்திற்கும் விலை வேறுபாடு இவ்வளவு இருக்கிறது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நியாயமாக பார்த்தா இரும்பு அடிமட்டத்தில் இருக்குது சார். கிலோ 60 ரூபா 70 ரூபா. அலுமினியம் ஒரு ரேட்டு. செம்பு கிலோ 800 ரூபா 1000 1200 வரைக்கும் போகுது. குவாலிட்டியை பொறுத்தது இருக்குது. சரிங்களா? தங்கம் 70,000க்கு போகுது. ஆனால் தங்கம் இவ்வளோ விலை உயர்ந்திருக்கு. அது தனியாக வச்சு நம்மளால் வந்து ஆபரணம் செய்ய முடியாது. அதெல்லாம் தாண்டி அந்த செம்பை கலந்தால் தான் அது வேலை செய்ய முடியும். ஆக நம்ம ஒஸ்திங்கிறதுக்காக தனியாக நிற்க முடியாது. நம்மளையும் மட்டமான ஒன்று நம்ம சேர்த்துக்கிட்டால் தான் நம்ம தனியாக நிற்க முடியுது இல்லையா? தங்கம் விலை உயர்ந்தது, ஆனால் அது தனியால் ஆகாது. கட்டியாக இருக்கலாம். ஆபரணம் செய்யும்போது அங்கே செம்பு சேர்க்கப்படுகிறது இல்லையா? அப்போ விலை குறைந்த பொருள் என்பதை நான் வந்து குறைத்து மதிப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த குறைந்த மதிப்புடைய பொருள் சேர்ந்தாதான் விலை உயர்ந்த ஆபரணம் நமக்கு பெறப்படுகிறது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? மண்ணுக்குள் செல்லும் பொருளும் மண்ணுக்குள் இருந்து வந்த பொருளுக்கும் இருக்கும் வேறுபாடுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ரொம்ப நன்றி. இதை கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ.